வேணா ஜாதியின் பெயரை சொல்லி வேணா கார்த்திகாயினி என்ன பண்ணலாம், வாக்குகளும் கேட்கலாம். நானும் ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்ததான், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா இந்த மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, ஆதி திராவிட மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது களத்துக்கு எத்தனை தடவை போனாங்க கார்த்திகாயினி என்று சொல்லக்கூடிய அந்த வேட்பாளர்? அது மட்டும் கிடையாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேட்பாளரும் கூட. அப்ப மக்கள் சிந்திப்பாங்க. வேணா நீங்க சொல்லிடலாம், நான் என்னுடைய இனம், நம்மளா ஒரே ஜாதி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா யாரு களத்துக்கு போறாங்களோ அவங்கதான், அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்க வாக்களிப்பாங்க. தெரியும், ஆதி திராவிட மக்களுக்கு என்று ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது களம் காணுகின்ற ஒரு கட்சி விசிகா மட்டும்தான். நீ எத்தனையோ கட்சி வேணா அம்பேத்கர் இயக்கங்களுக்கு நடத்திட்டு போகலாம், ஆனா இவங்க தான் ஃபர்ஸ்ட் வராங்க, விசிகா தான் ஃபர்ஸ்ட் வராங்க. அந்த திருமாவளவன் தான் பிசி எம்பிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டதற்காக போராடி பெற்றிருந்தார். இன்னைக்கு வேணா ஜாதி ரீதியா பார்க்கின்ற தற்கொலைகள் வேணா சொல்லலாம். திருமாவளவன் இந்த மருத்துவ மத்திய தொகுப்புல படித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு தெரியும், பிசி எம்பிசி மக்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் திருமாவளவன் மூலமா தான் இந்த இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு அப்படின்றது தெரியும். ஸோ அந்த பிசி எம்பிசி மக்களும் ரெடியா இருக்கிறாங்க, அவர் வாக்களிப்பதற்காக ரெடியா இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2 பொது தொகுதியில விசிகா வெற்றி பெற்று SS பாலாஜி அவர்கள் வெற்றி பெற்றாரு. மறுக்க முடியும் அந்த விஷயத்துலீங்க. இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய ஒரு ஐகான். அவரை தோற்கடிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு பொழுதியின் இனிய வணக்கம். தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்தெந்த தொகுதியில யார் யார் ஜெயிப்பாங்க, யார் யார் தோல்விகளை தழுவுவாங்க அப்படின்ற மாதிரி அனைத்து தரப்பு மக்கள்கிட்டயுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதன் அடிப்படையில் நமக்கு ஒரு சில தரவுகள் எல்லாமே கிடைச்சிருக்கு, ஒரு சில தகவல்கள் எல்லாமே கிடைச்சிருக்குது. அந்த தகவலின் அடிப்படையில சிதம்பரம் தொகுதியில யார் வெற்றி பெற போறாங்க, யாருடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்ட வெற்றியாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி அந்த செய்தியை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதான் மக்களே, சிதம்பரம் தொகுதியில பாஜக சார்பாக யாரு போட்டி போடுறாங்கன்னா கார்த்திகாயினி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேட்பாளர். அவங்க தான் என்ன பண்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டி போறாங்க. அவங்க ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கின்ற ஒரு பகுதிக்குள்ள போறாங்க. உள்ள போய் என்ன பண்றாங்கன்னா வாக்குகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற பொதுமக்கள் என்ன பண்றாங்க, நீங்க யாருமா, எந்த கட்சியை சார்ந்தவருமான்னு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா நான் பாஜகவை சார்ந்த ஒரு வேட்பாளர் அப்படின்ற மாதிரி பதிவுகள் பண்றாங்க. உடனே கோபமடைஞ்ச மக்கள் என்ன பண்றாங்க, பெட்ரோல் டீசல் விலை உச்சத்துக்கு போயிருக்குது, அதனை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பாஜக அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு அப்படின்றத சொல்லிட்டு நீ வாக்கு கேளுமா அப்படின்னு இருக்காங்க. கேஸ் விலை உச்சத்துக்கு போயிருக்குது, இந்த கேஸ் விலை ஏன் உச்சத்துக்கு போச்சு அப்படின்ற காரணத்தை சொல்லிட்டு நீ வாக்கு கேளுமா அப்படின்ற மாதிரி அந்த கார்த்திகாயினியை பார்த்து ஆதி திராவிடர் மக்கள் எல்லாமே கடுமையா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணிருக்குது, அந்த அம்மா ஒரு ஆதி திராவிட சமாளிச்ச அந்த அம்மா தான். அந்த அம்மா நான் சொல்லியிருக்கு, இந்த ஆதி திராவிடர் மக்கள் எல்லாமே அராஜகம் பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. என்ன சமுதாயக்காரன் நம்மள மதிக்கிறான், அராஜகம் பண்றான் இந்த சமுதாயக்காரன், ஆதி திராவிடக்காரன் தான் சாம அராஜகம் பண்றான் இந்த சமுதாயக்காரன், அராஜகம் பண்றான் இந்த சமுதாயக்காரன். பொதுமக்கள் கேள்வியை கேட்டாங்கன்னா அராஜகம் பிடிச்சவங்களா, பெட்ரோல் டீசல் ஏன் உச்சத்துக்கு போச்சு கேள்வி கேட்டா அராஜகம் பிடிச்சவங்களா? அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்பது எல்லாமே அராஜகம் பிடிச்ச தன்மைகள் அப்படின்னா அவங்க அராஜகம் பிடிச்ச மக்களாக இருந்துட்டு போகட்டுமே, அதுல என்ன தப்பு இருக்குது? சோ இந்த நம்ம இன்னொரு கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது, சரிங்களா? அதாவது இந்த ஆதி திராவிடர் மக்களுடைய மனசுல இந்த பாஜக என்று சொல்லப்படுகின்ற அழுக்கு என்பது இல்லை அப்படின்றது உறுதியாகுது. எல்லா இடங்களுமே வேட்பாளர் போறாங்க, எல்லா பகுதிக்குள்ளுமே வேட்பாளர் போறாங்க. ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள எல்லா வேட்பாளருமே போறாங்க. ஆனா யாரையுமே நிப்பாட்டி இந்த மாதிரி ஆதி திராவிடர் மக்கள் கேள்விகள் எழுப்புவது கிடையவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, வாக்கு கேட்பது என்பது உன்னுடைய ஜனநாயக உரிமை, தாராளமா கேட்டுப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாஜகவை மட்டும் நிப்பாட்டி வச்சு ஏன் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, இந்த பாஜக என்று சொல்லப்படுகிற கட்சி ஆதி திராவிடர் மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்றத அவங்களுடைய மக்களுடைய மனசுல தெள்ள தெளிவாக பதிந்திருக்கின்றது. அதனால ஆதி திராவிடர் மக்களுடைய மனசுல, அதுவும் குறிப்பா சிதம்பரம் தொகுதியை சார்ந்த ஆதி திராவிடர் மக்களுடைய மனசுல பாஜக என்று சொல்லப்படுகின்ற அந்த அழுக்கு கட்சி உள்ள கிடையாது அப்படின்றது உறுதியாகுது. சோ அப்ப ஒரு விக்கெட் அவுட்னே வச்சுக்கலாம், ஒரு விக்கெட் அவுட்டே வச்சுக்கலாம். அப்ப சிதம்பரம் தொகுதியில யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? அப்கோர்ஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவர்கள் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க, ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாடு லெவல் எடுத்துங்க, தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு மூலையில ஜாதி அட்ராசிட்டி நடந்துச்சு, இந்த ஆதி திராவிடர் மக்களுக்கு ஜாதி அட்ராசிட்டி நடந்துச்சு அப்படின்னா களத்துல இறங்குற முதல் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான். கண்டிப்பான முறையில பகிரங்கமாக இதை ஒத்துக்கிட்டு ஆகணும். விசிகா தான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போறாங்க, வேற எந்த கட்சியும் போவது கிடையாது. அதற்கு பின்பாக வேணா தோழமை இயக்கங்கள் வராங்க.
ஆனா முதலாக களம் காணுகின்ற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. களம் காண்டு இந்த மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்படி நடந்துச்சு, சம்பவம் நடந்துச்சு, காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையா, கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்தாங்களா இல்லையா, கம்ப்ளைண்ட் எடுக்கலாம் ஏன் எடுக்கல, கம்ப்ளைண்ட் போட்டுட்டாங்க அப்படின்னா எந்த செக்ஷன் அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, குற்றவாளிகளை கைது பண்ணாங்களா கைது பண்ணலையா அப்படின்ற மாதிரி இந்த ஆதி திராவிட மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது களத்தில் இறங்குகின்ற முதல் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. அப்ப அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க, எப்படி மாத்தி போடுவாங்க? வேணா ஜாதியின் பெயரை சொல்லி வேணா கார்த்திகாயினி என்ன பண்ணலாம், வாக்குகளும் கேட்கலாம், நானும் ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்ததான் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா இந்த மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, ஆதி திராவிட மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது களத்துக்கு எத்தனை தடவை போனாங்க கார்த்திகாயினி என்று சொல்லப்படுகிற அந்த வேட்பாளர்? அது மட்டும் கிடையாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேட்பாளரும் கூட எத்தனை தடவை ஸ்பாட்டுக்கு போனாங்க? ஆதி திராவிடர் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது எத்தனை ஸ்பாட்டுக்கு போனாங்க, எத்தனை போராட்டங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வந்து பண்ணுச்சு? அப்ப மக்கள் வந்து சிந்திப்பாங்க. வேணா நீங்க வந்து சொல்லிடலாம், நான் வந்து என்னுடைய இனம், நம்மளா ஒரே ஜாதி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா யாரு களத்துக்கு போறாங்களோ அவங்கதான், அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க. ஸோ ஆதி திராவிடர் மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. அகில இந்திய லெவல்ல பாத்தீங்கன்னா இந்த SC/ST ஆணையம் என்று சொல்லப்படுகின்ற ஆணையம் இருக்குது. அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆணையம் இருக்குது. மாநில அரசாங்கத்திற்கு என்று SC/ST ஆணையம் வந்து கிடையாது. மாநில அரசாங்கத்திற்கும் SC/ST ஆணையம் வரணும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சு அந்த ஆணையத்தை கொண்டு வந்தாரு. திருமாவளவன் தான் கொண்டு வந்தாரு. இல்லாட்டி வந்து அவர் கோரிக்கை வைக்கணும்னா வந்து அந்த ஆணையம் வந்திருக்காரு. அதற்கு பின்பாக அந்த ஆணையத்தை வந்து லேபர் போடவே இல்லை. இவர் தான் அதுக்கும் கேட்டாரு, என்னங்க ஆணையம் அமைச்சிட்டீங்க, லேபர் போடாம இருக்கிறீங்க, லேபரை போடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் அவர் தான் கேட்கிறாரு. அப்ப ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கே நம்ம வந்து அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற எம்பியோ எம்எல்ஏ என்று சொல்லப்படுகின்ற அதிகாரத்தில் இருக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அதை வந்து கரெக்டா வந்து பின் பாயிண்ட் பண்றாரு, சாதிக்கிறாரு. யாரு? திருமாவளவன். சோ ஆதி திராவிட மக்களுடைய வாக்குகள் எல்லாமே சிந்தாமல் சிதறாமல் விசிகாவுக்கு தான் போகும். ஆதி திராவிட மக்கள் மட்டும் வாக்கு போட்டா ஜெயிச்சலாமா? கிடையாது. பிசி எம்பிசி மக்களுடைய வாக்குகளும் திருமாவளவன் தான் போகும். அவங்களும் வாக்களிப்பாங்க. ஏதோ சொல்ல சும்மா சாதாரணமா போற போக அடிச்சுள்ள காரணம் தொடர்ந்து சொல்றேன். 2018ஆம் வருடம் OBC மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டது பாஜக மூலமாக. மருத்துவ மத்திய தொகுப்புல 27% இடஒதுக்கீட்டை பாரதிய ஜனதா கட்சி 2018ஆம் வருடம் எடுத்துறாங்க. ஏடா அது OBC மக்கள் யாரும் கேட்குறீங்களா? BC MBC மக்கள் இருக்காங்களா? நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா கவுண்டரு, வன்னியரு, நாடாரு, முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க, இவங்க எல்லாருமே BC MBC என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிக்குள்ள வருகின்ற மக்கள். அந்த மக்களுடைய இடஒதுக்கீடு தான் பாஜக 2018ஆம் வருடம் மருத்துவ மத்திய தொகுப்புல எடுத்துடுறாங்க. இதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பண்ண தலைவர் திருமாவளவன் அவர்கள். அவர் தான் போய் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தா ஹர்ஷவர்தன் போய் மனு கொடுக்குறாரு. மனு வேணா டிஸ்பிளே காட்டுறேன், நீங்களே பாருங்க. அவர் தான் பெட்டிஷன் கொடுக்காரு. பெட்டிஷன் கொடுத்து ஏன் இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு எடுத்தீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. திருமாவளவனும் கேட்டாரு, திருமாவளவனும் ரவிக்குமார் அவர்களும். அதுக்கப்புறம் 2019ஆம் வருடம் களத்துல இறங்கி போராட்டங்கள் பண்றாங்க. அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குக அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. அதற்கு பின்பாக இடஒதுக்கீடு வழங்கினாங்க பாஜக. யாருக்கு? BC MBC சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சில ஜாதி வரிகள். திருமாவளவர்கள் வந்து ஜாதி தலைவர் சொல்றாங்க தெரியுமா? அந்த திருமாவளவன் தான் BC MBC மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டதற்காக போராடி பெற்று தந்தாரு. இன்னைக்கு வேணா ஜாதி ரீதியா பார்க்கின்ற தற்கூறிகள் வேணா சொல்லலாம் திருமாவளவன். ஆனா இந்த மருத்துவ மத்திய தொகுப்புல படித்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு தெரியும், BC MBC மக்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் திருமாவளவன் மூலமா தான் இந்த இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு அப்படின்றது தெரியும். ஸோ அந்த BC MBC மக்களும் வந்து ரெடியா இருக்கிறாங்க, அவர் வாக்களிப்பதற்காக ரெடியா இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2 பொது தொகுதியில வந்து VCக வெற்றி பெற்றுச்சு. SS பாலாஜி அவர்கள் வெற்றி பெற்றாரு. மறுக்க முடியும் அந்த விஷயத்தை நீங்க. ஆளூர் சானோஸ் வெற்றி பெற்றாரு. ஸோ BC MBC மக்களுடைய வாக்கு வங்கிகளும் VCக்கான முனைவர்கள் திருமாவளவர்களுக்கு சிந்தாமல் சிதறாவும் விழுகும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையவே கிடையாது. ஒரு களத்தை மாத்தி அமைச்சிருக்காரு திருமாவளவன், வந்து களத்தை மாத்தி அமைச்சிருக்காரு. ஜாதி ரீதியாக பார்த்து கொண்டிருந்த கண்ணோட்டங்கள் எல்லாமே சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, பார்க்க வச்சிருக்காரு திருமாவளவன். இன்னும் சொல்ல போனா சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கிகள் அவருக்கு தான். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. சிறுபான்மை மக்களுக்கு ஒன்று அப்படின்னா திருமாவளவன் தான் குரல் எழுப்புறாரு ஃபர்ஸ்ட். இன்னைக்கு வேணா SDPI கட்சி வந்து ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு BJP கூட போய் சேர்ந்திருக்கலாம். சாரி, நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் சேர்ந்திருக்கலாம். ஆனா அதே இஸ்லாமிய மக்களுக்காக தான் வந்து திருமாவளவன் பேர் நடத்தினாரு. சட்டத்தை கொண்டு வந்தவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க. நம்ம SDPI கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க. சட்டத்தை யாரை ஆதரிச்சு இந்த சட்டத்தை வர வச்சாங்களோ நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆதரிச்சாங்க, பாமக ஆதரிச்சாங்க, BJP கொண்டு வந்தாங்க. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி வச்சிருக்காங்க நம்ம SDPI. எவ்வளவு பெரிய முரண்பாடான விஷயம்.
ஆனா திருமாவளவன் என்ன பண்ணாரு, அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்துல இறங்கி போராட்டம் பண்ணாரு. சிஏக்கு எதிராக போராட்டம் பண்ணாரு. மாபெரும் கண்டன பேர் நடத்தினாரு. அது மட்டும் கிடையாது, இது பார்லிமெண்ட்ல சிறுபான்மை மக்களுடைய ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து பாஜக எடுத்தாங்க. 1வது வந்து 10வது வரைக்கும் படிக்கின்ற அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது. பிஜேபி அரசு எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேள்வி எழுப்பும் நபர் திருமாவளவன் பார்லிமெண்ட்ல பேசினாரு. சிறுபான்மை மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்றாங்களோ அங்கெல்லாம் களத்துக்கு போய் போராட்டமும் செய்யறாரு, பார்லிமெண்ட்டையும் பேசுறாரு. அதனுடைய வெளிப்பாடுகளாக தான் சமீபத்துல அந்த ரம்ஜானுடைய நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில அந்த இஸ்லாமிய தலைவர் சொன்னாங்க, திருமாவளவனாங்க பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் சிதம்பரத்தில் வெற்றி பெற வைப்போம்னு சொன்னாங்க. சும்மா சாதாரண சொல்லப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தை அடிமனசுலேருந்து வந்த வார்த்தைகள். இந்த மாதிரி திருமாவளவன் அவர்களுடைய பணிகள் என்பது ஏராளம், ரொம்ப ஜாஸ்தி. அப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆதி திராவிட மக்களுடைய வாக்கு வங்கியில் சிதறுவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஏங்க ஒரு சாதாரண ஆதி திராவிட மக்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பு என்னவாங்க இருக்கும்? நான் பாதிக்கப்படுறப்ப எனக்கு களத்துக்கு யார் வராங்களோ அவங்கள தாங்க வாக்களிப்பாங்க. திருமாவளவன் தானே களத்துக்கு வராரு, விசிகான களத்துக்கு வருது. நம்ம ஆதி திராவிட மக்களுடைய வாக்கு வங்கிகள் சிதறாமல் விசிகாவுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிசி எம்பிசி மக்களுடைய வாக்குகளும் கூட சிதம்பரம் தொகுதியில பிசி எம்பிசி மக்களுடைய வாக்குகளும் கூட விசிகா நிறுவனத்துக்கு தான். மேபி 1-2 பேர் வந்து ஜாதிய கண்ணோட்டத்துல இருக்கிறவங்க வேணா இந்த பிசி எம்பிசி மக்கள் இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டது படிக்கப்பட்ட உடனே விசிகா தான் போராட்டம் பண்ணிச்சு, போராட்டம் பெற்று இருந்ததுன்ற விஷயம் தெரியாம இருக்கிற நபர்கள் வேணா சொல்லலாம், நான் வந்து திருமாவளவன் வாக்களிக்க மாட்டேன், அவர் ஏன் ஜாதி கிடையாது சொல்லலாம். ஆனா பிசி எம்பிசி மக்கள் படித்த நபர்கள் கண்டிப்பா நம்மள திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாபெரும் ஆளுமைக்கு தான் வாக்களிப்பாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள். சோ திருமாவளவனுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நம்ம கடந்த காலங்கள் நடைபெற்ற இந்த சில சம்பவங்களின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த கார்த்தியாயினி என்று சொல்லப்படுகின்ற வேட்பாளர் அடித்து விரட்டப்பட்டதன் மூலமாகவும் திருமாவளவனுடைய வெற்றி உறுதி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீத இருக்க வேட்பாளர் கேட்குறீங்களா, நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அவங்களாம் வந்து கேம்குள்ளே வரமாட்டாங்க. கேம்குள்ளே வரமாட்டாங்க. 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது நாடாளுமன்ற தொகுதிங்க. நாம் தமிழர் கட்சி போன்ற ஆட்கள் எல்லாமே வார்டு கவுன்சில் ஆகுறது கூட வக்கில்லாம இருக்க நபர்கள். அவங்க எப்படி இந்த ரேஸ்குள்ள வருவாங்க? அவங்க இந்த ரேஸ்குள்ள வரமாட்டாங்க. அதனால நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுருங்க, பிஜேபியை விட்டுருங்க, நம்ம நாம் தமிழர் கட்சியை எடுத்து விட்டுருங்க. திருமாவளவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய ஒரு ஐகான். அவரை தோற்கடிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது என்பதை கூறிக்கொண்டு, திருமாவளவனுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்ட வெற்றி என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி சேர்ந்து புரட்சி இல்லாமல் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.